الحمد لله وكفى وعلى عباد الله الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من أحببت والله أعلم بالمهتدين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியலே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நம்மளை முதல்ல மனுஷனா அல்லாஹ் படைச்சான். ரெண்டாவது மனுஷனா படைச்சது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தாலா நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹிதாயத்தை கொடுத்தான். நேர்வழியில் செல்லக்கூடிய பாக்கியம், ஈமான் என்ற மிகப்பெரிய அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மளை உம்மத்தை முஹம்மதியாவாக அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். 3 சிறப்பான விஷயங்கள் எல்லாம் கொடுத்தான். முதல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்கள், கோடான கோடி படைப்பினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். எறும்பிலிருந்து ஏன வரைக்கும் இது எல்லாமே மனிதனை காட்டிலும் பயங்கர சக்தி பெற்றது இருக்கு. மனுஷனுக்கு தான் சக்தியும் கிடையாது. மனுஷன்லாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட விலங்குகளே எல்லாம் படைச்சிருக்கிறான். எல்லா படைப்பினங்களை காட்டிலும் மனிதனை அஷ்ராஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களில் தலை சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம் என்பதாக அல்லாஹ் தாலா மனிதனை தேர்ந்தெடுத்தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷங்கிட்ட பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு. படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களை தலை சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம். அப்படிப்பட்ட மனித படைப்பினமாக அல்லாஹ் தாலா நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த மனித படைப்பினையுமே அல்லாஹ் தாலா நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தது மிகப்பெரிய அபூர்வம். அல்லாஹ் அக்பர். நாம இந்த ஹிதாயத்துக்காக வேண்டி யுத்தங்கள் செய்யல, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, எந்த தியாகமும் நம்ம செய்யல. எந்த தியாகமும் நம்ம செஞ்சது கிடையாது. சஹாபாக்கள் செஞ்சாங்க, அது மாதிரி எதாவது நம்ம தியாகம் செஞ்சிருக்கிறோமா? அவங்க யுத்தங்கள் செஞ்சாங்க, அது மாதிரி யுத்தம் செஞ்சிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில ஹிதாயத் அல்லாஹ் அவங்க கொடுத்தா, அவங்க வாழையடி வாழையா நம்ம என்ன செஞ்சோம்? அவங்க வயிற்றுல பிறந்தோம், எல்லாம் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கான். இன்னைக்கு நம்ம முஸ்லீமா பள்ளிவாசல்ல பரிசுத்தமான நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். பெரியம்பலே அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா நமக்கு உம்மத்தே முஹம்மதியா, எத்தனையோ நபிமார்கள் ஹதீஸ்ல வருது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆசைப்பட்டார், யா அல்லாஹ் உன்னுடைய கடைசி நபியா இருக்கிறாரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய உம்மத்தாவது என்ன நீ படைச்சிரு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. யாரு? ஒரு நபி. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல டைரக்டா பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட நபி கூட ஆசைப்பட்டாரு நம்மள மாதிரி சாதாரண மனிதனாக உம்மத்தே முஹம்மதியா காத்தமுன் நபியாக இருக்கக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு என்ன நபியா அனுப்பு. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனா என்ன ஆக்கிடு. அல்லாஹ் அக்பர். அப்ப உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் இருக்கு, நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயம் அவ்வளவு உயர்ந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை அறியாமல் நாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. பெரியன்பர்களே, ஹிதாயத்து என்பது நம்ம கையில கிடையாது. ஹிதாயத்து என்பது எந்த நபி கையில கிடையாது. ஹிதாயத்து என்பது ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கூட கிடையாது. அல்லாஹ் வெளிப்படையா குர்ஆன்ல சொல்றான், இன்னக லா தஹதி மன் அஹபப்த வலக்கின் அல்லாஹ் யஹதி மன் அஹபப்த வல்லாஹு அஅலமு பில் முஹ்ததீன். ஓ நபியே, நீங்கள் யாரை ஆசைப்படுகின்றீர்களோ அவர்களுக்கு நாம ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் அக்பர். ஏன்னா நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களுக்கு நம்ம ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், வலக்கின் அல்லாஹ் யஹதி மன் அஹபப்த, நாம் யாரை நாடுகின்றோமோ அவருக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்போம். நீங்க நினைக்கிற மக்களுக்கு நம்ம ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். நான் யார் ஆசைப்படுறேனோ, நான் யாரை விரும்புறேனோ அவங்களுக்கு தான் என்ன செய்வேன்? முஸ்லிம்கிற கலிமாவுடைய ஹிதாயத்தை கொடுப்பேன், ஈமான் அரிய பொக்கிஷத்தை கொடுப்பேன். வல்லாஹு அஅலமு பில் முஹ்ததீன். நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இது நல்லா அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். பெரியன்பர்களே, ருக்குனே யமானி அப்படின்னு காபத்துல்லாவுடைய திசையில ஒன்று இருக்குது. 4 பக்கம் காபத்துல்லால. இது தலைவாசல். அதுக்கு பக்கத்தில் ஹஜர் அஸ்வத் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முல்தசீம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹத்தீம் இருக்கும். ருக்குனே இராத்தி, அதுக்கப்புறம் ருக்குனே யமானி. ருக்குனே யமானி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும், ஹஜர் அஸ்வத்தை வருவீங்க. ஹஜர் அஸ்வத்தில் எப்படி ஒரு கல் அப்படியே கண்ணு மாதிரி வச்சிருக்கிறாங்களோ, ருக்குனே யமானி கிட்ட கூட அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே செய்வாங்க, திரிச்சு அந்த இடத்துல அந்த கல் தெரிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையும் முத்தம் குஞ்சுவாங்க. ருக்குனே யமானி இந்த காபத்துல்லாவுடைய திசையை நோக்கி தான் இந்தியா இருக்கு. இந்தியாங்கிறது அந்த ருக்னே யமானியுடைய திசையை நோக்கி தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால எத்தனையோ 1,24,000 சஹாபாக்களோட வந்திருந்தாங்க. எங்க பெருமானார் 4 ஹஜ்ஜு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க.
அதிகமாலாம் கிடையாது, 4 நாள் ஹஜ்ஜு தான். ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜு. பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு வந்தாங்க. வந்து அந்த ருக்னே யமானி கிட்ட நின்று தன்னுடைய கலிமாவுடைய விரலை உயர்த்தி அந்த ருக்னே யமானி இந்தியாவை பார்த்து, ஹிந்துஸ்தானை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன என் மேல ஈமான் கொண்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டு இருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனா என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் என்ன பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை இறங்க வஹியை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னுடைய பேச்சுக்களை நேரடியாக கேட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த முஅஜிஸாத்துக்கள் அற்புதங்களை அவர்கள் கண்ணால பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய சஹாபாக்களாகிய நீங்க என்னுடைய பேச்சுக்களை உங்களுக்கு நீங்க எடுத்து வைப்பீங்க, என்னுடைய பேச்சுக்களை கேட்டவங்க ஈமான் கொண்டிருக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பார்த்ததில்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்ததில்ல, வஹியை பார்த்ததில்ல, குர்ஆன் இறங்குனதை நம்ம பார்க்கல, முஅஜிஸாத்துக்களை பார்க்கல, என்னென்னமோ முஅஜிஸாத்துக்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தா அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஹைருல் குரூன், அதாவது பொற்காலங்கள், பொற்காலங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலம். இது கலியுக காலம், இது கலியுக காலம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்களாவது என்ன பார்த்திருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தீங்க, அற்புதங்களை பார்த்தீங்க, வஹி இறங்குனதை பார்த்தீங்க, குர்ஆன் இறங்குனதை பார்த்தீங்க, எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஈமான் கொண்டீங்க. ஆனா என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் யாரையுமே எதையுமே பார்த்திருக்க மாட்டாங்க, என்னையும் பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ் பார்த்ததில்லை, என்னுடைய வஹியை பார்த்ததில்லை, என்னுடைய முஅஜிஸாத்துக்களை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு படித்து அவர்கள் என்ன செய்வாங்க? என் மேல ஈமான் கொள்வாங்க. அல்லாஹ் அக்பர். என் மேல ஈமான் கொள்வாங்க, அல்லாஹ் மேல ஈமான் கொள்வாங்க. அப்படின்னு ருக்னே யமானியில நின்று ஹஜ்ஜத்துல் விதால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்தியாவை பார்த்து சொன்னாங்க. பெரிய அன்பர்களே, இன்னைக்கு உண்மையான விஷயம் அதுதான். நாம எதையுமே பார்க்கல, ஆனா அல்லாஹ் மேலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் மேல ஈமான் கொண்டு இருக்கிறோம். பெரிய அன்பர்களே, சஹாபாக்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்களை பார்த்தாங்க, எத்தனையோ மக்கள் ஈமான் கொள்ளல. ஒண்ணுமில்ல, சுருக்கமா முடிச்சுக்கலாம். 2 விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா இருக்கிறார்ல, அவருடைய அப்பா அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இன்னைக்கு ஏன்னா அப்படின்னா நாம் 2 நமக்கு 2 அதெல்லாம் போச்சு. அதெல்லாம் போச்சு. இப்ப என்னாச்சுன்னா நாம் 2 நமக்கு 1. இப்ப மறுபடியும் என்ன வந்துருக்கு தெரியுங்களா? நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிறான். இப்படி சொல்ற இந்தியா கவர்மெண்ட். நீங்க என்ன இந்தியா கவர்மெண்ட் எப்படி சொல்லுது? முதல்ல 2 இருந்தது, நாம் 2 நமக்கு 2, நான் 2 நமக்கு 1. சரா அப்பா போல்தான் போனீங்கன்னு நானே குழந்தை நமக்கு ஏண்டா குழந்தை அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அப்படி பெரிய என்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பா கூட பிறந்தவங்க 12 பேர். அல்லாஹ் அக்பர். பாராஜனே 6 பசங்க 6 பொட்ட பிள்ளைங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பசங்கள்ல 2 பேர் ஈமான் கொள்ளல. யாரு? அபூ லஹப் ஈமான் கொள்ளல, அபூ தாலிப் ஈமான் கொள்ளல, மற்றவங்க எல்லாமே ஈமான் கொண்டாங்க. அப்பாஸ், ஹம்சா, சுபைர் எல்லாமே, அப்துல் எல்லாமே ஈமான் கொண்டாங்க. அதே மாதிரி பெண்கள்ல 3 பேர் ஈமான் கொள்ளல. ஹதரத்தே உம்மஹானி, ஹதரத்தே பரீரா, ஹதரத்தே பர்ரா, இவங்க ஈமான் கொண்டாங்க. மீதி இருக்கிறவங்க ஈமான் கொள்ளல. சரி, அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லா முஅஜிஸாத்துக்களை கண்கூட பார்த்தவர். அல்லாஹ் அக்பர். அப்துல் முத்தலிப் இறந்தாரு, அதுக்கு பின்னாடி யாருடைய கைவசத்தில் வந்தாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா அபூ தாலிப் அலி ரலியல்லாஹு தகப்பனார்கிட்ட வந்தார். வந்த பிறகு அவங்களுடைய அதிசயங்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, பெரிய நண்பர்களே, அபூ தாலிப் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர், அவ்வளவு வசதியானவர் கிடையாது. யாரு? அபூ தாலிப். பெரிய நண்பர்களே, அவர் சாப்பாட்டுக்கு அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி மக்கள் வயிறார சாப்பிட முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு வசதி கூட கிடையாது, வயிறார சாப்பாடு கிடையாது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த சமயத்தில் அபூ தாலிபே சொல்றாரு, பல சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, அதாவது தஸ்தர்கான் விரிச்சு சாப்பாடு வச்ச பிறகு அபூ தாலிப் சொல்லுவாரு, என்னுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்தர்கான்ல வந்த பிறகுதான் நீங்க எல்லாம் சாப்பிடவே ஆரம்பிக்கணும் அப்படிம்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9 வயசு. வந்து உட்காருவாரு, அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாம் சாப்பிடுவாங்க, குறைஞ்ச சாப்பாடு நிறைவா சாப்பிடுவாங்க. அல்லாஹ் அக்பர். பரக்கத்தான சாப்பாடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, ஹோனா बरकत नको। क्या मुतली साहब, हर इंसान क्या सोचता है, कमाई करे 5 लाख 10 लाख 6 लाख धर्मा बरकत होना की ओसो काई बा उनको बा அப்படி பெரிய பிள்ளை எவ்வளவுங்கிறது கிடையாது, பரக்கத்து எவ்வளவு இருக்கு அதுதான் முக்கியம். இப்ப சாப்பாடு வசதியான முறையில வயிறான சாப்பாடு கிடையாது, அத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா பெருமாள் வந்து உட்கார்ந்த உடனே நிறைவா குறைவான சாப்பாட்டுல நிறைவா சாப்பிட்டு சாப்பாடு மிஞ்சி இருக்கும். அல்லாஹ் அக்பர். இதுதான் பரக்கத்.
இது அபூ தாலிபுக்கு தெரியும். ஏன்? என்னுடைய பதீஜா, என்னுடைய அண்ணன் பையன் உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய நபி ரசூல் கண்கூட அந்த மோஜிசாத்துகளை பார்த்தவர். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு பால் கொடுப்பாரு. பால் கொடுக்கும்போது தனித்தனி பதில் கிளாஸ்ல கொடுக்க மாட்டார். ஒரு கிளாஸ்ல பால் போட்டு பெருமாள் கையில கொடுப்பாரு. அவர் குடிப்பாரு, மற்ற பையன்களுக்கு கொடுப்பார். அபூ தாலிபுடைய பிள்ளைங்க அவங்க குடிப்பாங்க, அவங்க மனைவி குடிப்பாங்க. எல்லாம் குடிச்ச பிறகு பால் அப்படியே இருக்கும். அல்லாஹ் அக்பர். இதுதான் பரக்கத்து. இதையெல்லாம் கண்கூட அனுபவிச்சார் யாரு? அபூ தாலிப். இது எல்லாம் தெரிஞ்சு இன்னொரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, 9 வயசு பெருமானா சொல்ல முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 9 வயசு ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு வராரு. வரும் சமயத்தில் ஹதரத்தே அபூ தாலிப்க்கு பயங்கரமான தண்ணி தாகம், பயங்கர தண்ணி தாகம், மழை இல்லை, பயங்கர கஷ்டம். அந்த சமயத்தில் நேரம் வந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாமே அதாவது வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, முதல்ல போயிட்டு வந்த பிறகு வியாபாரத்துக்கு போறாங்க. போயிட்டு வரும் சமயத்தில் வழியில அபூ தாலிப் சொல்றாப்புல, பெருமாள் சொல்ற, முஹம்மத் எனக்கு தண்ணி தாகம் உசுறு போகுது, என் தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, தண்ணி தாகம் பயங்கரமா இருக்கு, ஏதாவது செய் அப்படின்னாரு. அவங்க பெருமானாசம் வண்டிக்கு ஏதாவது குதிரையில இருந்து ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கினாரு. இறங்கி ஒரு இடத்துல பாறை இருந்தது, சின்ன பாறை. அந்த பாறையில தன்னுடைய திருக்கரங்களை வச்சு அமுத்துறாரு. அல்லாஹ் அக்பர். அந்த பாறை கீழே இருந்து சுத்தமான தண்ணி அப்படியே வெளியில வருது. யார் பாக்குறா? அபூ தாலிப் கண்கூட பாக்குறார். அல்லாஹ் அக்பர். மக்கால மழை இல்ல, பயங்கர பட்டினி, பஞ்சம், குடிக்க தண்ணி இல்ல, பயங்கரமான வறண்ட பூமியா இருக்குது, மலை பிரதேசம், தண்ணி எங்கேயுமே கிடையாது. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி அந்த பாறையில கையை வச்சு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அமுத்துறாரு. அந்த பாறைக்கு கீழே இருந்து சுத்தமான தண்ணீர், ரொம்ப அல்லாஹ்வுடைய கிருபையில ரொம்ப சுத்திப்பான தண்ணி வருது. அபூ தாலிப் இறங்கி, சச்சா தண்ணி குடிங்க அப்படிங்கிறார். இறங்கி தண்ணி குடிச்சு சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தித்திப்பான சுவையான தண்ணி நான் குடிச்சதே இல்லைன்னு சொன்னார். யாரு? அபூ தாலிப். கண்கூட பார்த்தவர். பெரிய மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்த பிறகு மழை இல்லை. எல்லா மக்களும் சொன்னாங்க, என்ன பண்றது, உங்களுடைய சிலை விக்கிரங்களை எல்லாம் நீங்க நேர்ச்சி செய்யுங்க, அவங்க கிட்ட கையெடுத்து அந்த சிலை கிட்ட சாமி கும்பிட்டு நீங்க மழையை பெய்ய வைங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஏன் அபூ தாலிபுடைய வீட்டுக்கு நீங்க போக மாட்டேங்கிறீங்க, அங்க ஒரு பொக்கிஷம் இருக்குதுயா, அல்லாஹ் அக்பர், முஹம்மத் பின் அப்துல்லா அப்படிங்கிற பொக்கிஷம் இருக்கு, அங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய வசீலா வச்சு துவா செய்யுங்க, கண்டிப்பா மழை பெய்யும். சரி, எல்லாம் நேரம் வந்தாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. அபூ தாலிப் வெளியில வர கொஞ்ச நேரம் கழிச்சு, உங்களுடைய பதீஜா அப்துல்லாவுடைய பிள்ளையும் கூப்பிடுங்க அப்படின்னா, சூரியன் வெளியில வந்த மாதிரி அவ்வளவு பிரகாசமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயசுல வெளியில வராரு. வந்த பிறகு நேரா காபத்துல்லாஹ் வராங்க. ஹதரத்தே அபூ தாலிப் பெருமானுடைய கையை பிடிச்சுக்கிட்டாங்க, விரல பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில தவாஃப் செய்றாங்க. மக்களுடைய பார்வையெல்லாம் வானத்தின் பக்கம் இருக்கு. இப்ப துவா செய்வாங்க, எதா நடக்கும் அப்படின்னு. மழையே இல்லை. 7 தவாஃப்கள், 6 தவாஃப் முடிஞ்சு 7வது தவாஃப்ல வரும்போது பெருமானாசுடைய விரலை எடுத்து வானத்தின் பக்கம் உயர்த்தி காட்டுறாங்க. எங்கிருந்து அந்த மேகம் வந்ததுன்னே தெரியல, கருகும்னு மேகம் வந்துருச்சு. வந்து மழை சும்மா பிச்சு வாங்கிடுச்சு. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு மழை. பெரியவர்களே, இந்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடா பார்த்தவர் அபூ தாலிப். ஆனா அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கல. அல்லாஹ் அக்பர். மரணிக்கக்கூடிய மரண தலைவாசல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் விட்டு அழுது அபூ தாலிப் சொல்றாங்க, ऐ चचा, ऐ मेरे प्यारे चचा, मेरे कान में बोल दो कलिमा, मैं कल अल्लाह के सामने आपका हिदायत का गवाह दूंगा. என் காதுல சொல்லுங்க, இங்க வெளிப்படையா சொல்லாதீங்க, என் காதுல சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய கிருபையில நாளைக்கு அல்லாஹ் கிட்ட என்ன செய்வேன், சாட்சி சொல்லுவேன். என் சச்சா கலிமா ஏத்துக்கிட்டாரு, அதுக்கு நான் சாட்சி. அப்படி அபூ தாலிப் என்ன சொன்னார் தெரியுங்களா? இல்ல, நான் சொல்ல மாட்டேன் பதீஜா, எல்லாத்தையும் அனுபவிச்சாரு, பார்த்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹதீஜா நாயகியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணத்தை நிக்கா ஓதி வச்சது அபூ தாலிப் தான். அல்லாஹ் அக்பர். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்துல வருது, ஹதீஜா நாயகிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் திருமணம் நடந்தது. அந்த முதல் திருமணத்தை நிக்கா அதிர்த்தா உட்கார்ந்து ஓதனவன் யாரு? அபூ தாலிப் தான் ஓதனார். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சும் அவருடைய மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பயம் இருந்தது. நான் கலிமா சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய வம்ச வழிபாடு எல்லாமே என்னை காரி துப்புவாங்க. மரணத்தை கண்டு அஞ்சி முன்னோருடைய தீனை விட்டுவிட்டு, முன்னோருடைய சிலை விக்கிரங்களை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் பையன் முகமதுடைய தீனை இவர் ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு மனசுல என்னை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருந்துச்சு. யாருக்கு? அபூ தாலிப். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் பெருமாள் சொல்றாங்க, இன்னல்லாஹ் லா யன்சுரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்சுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும்.
பெருமான சொல்றாங்க, நாம எப்படி இருக்கிறோம் நல்லா பாக்குறது இல்ல. நெட்டையா இருக்கிறியா, குட்டையா இருக்கிறியா, வெள்ளையா இருக்கிறியா, கருப்பா இருக்கிறியா, எதையும் அல்லா பாக்குறது இல்ல. பாக்குற அல்லா வலாக்கின் யன்சுரு இலா குலூபிக்கும், உன்னுடைய இதயங்களை பார்க்கின்றான், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றான், அமலிக்கும், நீ செய்யக்கூடிய நல்ல அமல்களை பார்க்கின்றான். அல்லாஹ் அக்பர். அப்ப உள்ளத்துல ஒரு வைராகியம் இருந்துச்சு, நான் வந்து களிமா சாகும்போது களிமா சொல்லிட்டேன் அப்படின்னா மக்கள் எல்லாம் என் வம்சங்களை இப்படி பேசுவாங்க அப்படிங்கிற வைராகியத்தை அல்லாஹ் விரும்பல. இக்ராரும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் கல்பி. ஈமான் அப்படிங்கிறது மனசால நம்பினார், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது அப்படின்னு நினைச்சாரு, எல்லாம் கண்கூடா பார்த்தாரு. ஆனா இக்ராரும் பில் லிசானி, வாயில அதை உறுதிமொழி படுக்கிறதுக்கு வரட்டு கௌரவம் வந்துருச்சு அவருக்கு. அதனால அல்லாஹ் சொன்னா இதை நான் விரும்ப மாட்டேன். அதனால சொல்றா, இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம், நாம் யாரை விரும்புகின்றோமோ அவர்களை தேடி தேடி ஹிதாயத்தை கொடுப்போம். யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, அது நான் நல்லா தெரிஞ்சும் எனக்கு நல்லா தெரியும் என்பதாக அல்லாஹ் தனது வேதத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆக பெரிய என்பதிலே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, புனித மிக்க ரமலானுடைய கடைசி ஜும்மா நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபையில ரமலான் நம்மளோட கையை விட்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட நம்ம ஷுக்ர் செய்யணும், அல்லாஹ்விடத்துல நம்ம மன்றாடணும். யா அல்லாஹ், என்ன நீ மனுஷனா படைச்ச, அது மட்டும் இல்லாம ஹிதாயத் என்ற கேட்காமலே எனக்கு மிகப்பெரிய அரிய பொக்கிஷத்தை கொடுத்த, அது மட்டும் இல்ல உம்மத்தே முஹம்மதியா என்ற சர்க்காரே துஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்கள இருந்து என்னை தேர்ந்தெடுத்த. அதனால அல்லாஹ்வுக்கு நம்ம ஷுக்ர் செய்யணும். பணம் காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். போகும்போது எதையுமே வாரி கட்டிட்டு நம்ம போறது கிடையாது. நமக்கு கொடுத்த அந்த ஹிதாயத்தை வச்சு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக.